ப்ரோ நான் நினைச்சு கூட பார்க்கல ஜெயம் ரவி அது அப்படின்ட்டு. நம்ம ஜனநாயகன் தள்ளி போனது பராசக்தி ரொம்ப பெரிய நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ நம்ம மக்கள் பாடுபட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுப்பாங்க, நமக்குள்ள வேற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்க. எங்க ஆஸ்காருக்கு போக வேண்டிய படம் ப்ரோ, இதெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க ப்ரோ. நான் நினைச்சு கூட பார்க்கல ஜெயம் ரவி அது அப்படின்ட்டு. நான் கொஞ்ச நேரம் ஜெயம் ரவினே அனலைஸ் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் இவ்வளோ பெரிய வில்லனாலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு. அவர் இந்த மாதிரி நடிக்க சொல்லுங்க ப்ரோ. இப்படி ஹீரோவா நடிச்சு அவர் படம் ஃபிளாப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி படம் நடிச்சு வில்லனா அடிச்சு அவருக்கு பேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதர்வா மனமா பண்ணியிருந்தாரு, என்ன அவர் கொண்டு விட்டாங்க, அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாரு. ஸ்ரீலீலா அவங்க சொல்லவே வேணாம் ப்ரோ, அப்படி பண்ணியிருந்தாங்க ப்ரோ. தெலுங்கு பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. படம் அப்படி இருக்கு. திடீர் தலைப்பு சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் எஸ்கே எப்படி பண்ணியிருக்காப்ல ப்ரோ. இவங்களை பத்தியே எப்படி சொல்றேன்னா, அப்ப சிவகார்த்திகேயன் எல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. என்ன ஆக்ஷன் ப்ரோ. அவர் படத்துல சொல்றேன்ல, கெரியர்ல ரொம்ப ஹிட்டான படம் தான் இந்த 25வது படம் தான் ப்ரோ. அவர் 25வது படம் நல்ல வெற்றியை தேடும்.